Hi all. So இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து Pavlov's classical conditioning பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். So Pavlov's classical conditioningல we'll be discussing about what is classical conditioning and the different phases of conditioning and the principles. What are the principles of classical conditioning? அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். First coming to what is classical conditioning. So classical conditioning na enna? Classical conditioning na என்னன்னு பார்த்தீங்கன்னா classical na traditional இந்த ஓல்டாக இருக்கிறத நம்ம கிளாசிக்கல்னு சொல்லுவோம் இல்லையா, கிளாசிக்கல் மியூசிக் அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல the Russian scientist, his name is Ivan Pavlov. ஸோ Ivan Pavlovன்றவர் தான் இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங்கை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார். ஸோ he use this traditional method for conditioning na training, so the training of a animal. So here in this experiment he used dog. So dog use பண்ணி ஒரு conditioning or training வந்து அவர் பண்றாரு. Who? Ivan Pavlov அப்படின்றவர். And it is an unconscious or automatic learning. So நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறீங்க உங்களையும் அறியாமல், அன்கான்ஷியஸ்னா கான்ஷியஸ் மைண்டு இல்லாமல் நீங்களாக அன்கான்ஷியஸாகவே நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறீங்க. ஸோ தட் இஸ் unconscious or automatic learning. So this was given by Ivan Pavlov, and so here the association is between an unconditioned stimulus and a neutral stimulus. So that we'll be discussing brief in the coming slides. So first neutral stimulus எப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனிங் பொறுத்த வரைக்கும் பிஃபோர் அ நேச்சுரலி அக்கரிங் ரிஃப்ளெக்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து இந்த நியூட்ரல் ஸ்டிமுலஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரணும். ஸோ இங்கே ஸ்டிமுலஸ் அப்படின்றது வெளிலேருந்து வர தூண்டுதல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் டாக் யூஸ் பண்ணார், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ அந்த டாகோட நேச்சுரலான ஒரு விஷயம் என்னென்னா வெளிலேருந்து ஒரு ஸ்டிமுலஸ் வரும்போது, அதாவது ஃபுட்டுன்றதை நம்ம ஸ்டிமுலஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஃபுட்டு வரும்போது அது நேச்சுரலாகவே அது சலைவேட் பண்ணும். ஸோ அது வாயிலேருந்து சலைவாக வரும். ஸோ அதுதான் வந்து நேச்சுரலாக ஆக்கிற ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து இங்கே ஆர்டிஃபிஷியலாக ஒரு நியூட்ரல் ஸ்டிமுலஸ், அதுதான் ஆர்டிஃபிஷியல் ஸ்டிமுலஸ். இங்கே வந்து வேறு ஒன்றை வந்து நம்ம வச்சு ஸோ ஃபுட்டு வர்றதுக்கு முன்னாடி பெல் இல்லை மெட்ரோம், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுறோம். ஸோ பெல் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம பெல்லை வந்து ரிங் பண்ணுறோம். ஸோ பெல் ரிங் பண்ணாலே வந்து அந்த டாக் வந்து சலைவேட் பண்ணுற மாதிரி வந்து அதை நம்ம ட்ரெயின் பண்ணுறோம், இல்லைனா கண்டிஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ இது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் டு தட் எக்ஸ்பெரிமெண்ட் வாட் இவான் பாவ்லோவ் டிட். ஸோ இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங்கில் ஸோ டாக்ஸ், ஸோ ஹீ யூஸ் டாக்ஸ். ஸோ டாக்ஸுன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணார். ஃபுட் ஃபார் த டாக்ஸ் ஹீ யூஸ்ட் பவுடர்ட் மீட் தான் யூஸ் பண்ணார் ஆக்சுவலாக. அண்ட் ஆல்சோ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும் அந்த பிக்சர்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே நான் எந்த பிக்சர்ஸும் வைக்கல. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சலைவாவை எப்படி வந்து அவர் மெஷர் பண்ணுறாருனா அந்த டாகோட மவுத்தில் ஒரு டியூப் மாதிரி வச்சு he used to measure the how much of saliva the dog produces. ஸோ அதுக்காக நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப்பாக அவர் அதை வச்சுருந்தார். ஸோ இட் இஸ் an accidental discovery ஆக்சுவலாக. ஸோ இது வந்து அவர் பண்ணணும்னு பண்ணல, வேறு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது this was an accidental discovery. ஸோ இந்த டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா they salivate whenever they see the food. ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டாக் வந்து they salivate. ஸோ சலைவா வந்து வரும் அதுக்கு வாயில், நமக்கு எச்சி ஊறுது இல்லையா. ஸோ சில ஃபுட்ஸை பார்த்தா ஸோ டாக்ஸ்க்கு அதிகமாகவே இருக்கும் when they see the food. ஸோ இது வந்து நேச்சுரலாக அக்கர் ஆகிற ஒரு ப்ராசஸ். ஸோ ஃபுட்டை பார்த்தோன்னே டாக் வந்து சலவேட் பண்ணுறது. ஸோ ஃபுட் இஸ் அ ஸ்டிமுலஸ், வெளிலேருந்து வர ஒரு தூண்டுதல்னால
அது வந்து இது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. இந்த டாக் சலைவேட் பண்ணுறது தான் ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங்கில் அதை சலைவேட் பண்ண வைக்கிறோம் ஒரு பெல்லோட சவுண்டுக்கும். ஸோ எப்படி இது முடியும்? ஸோ ஃபுட்டை பார்த்தா தான் நேச்சுரலாகவே அந்த டாக் வந்து சலைவேட் பண்ணுறது. பெல்லை பார்த்து எப்படி வந்து நம்ம சலைவேட் பண்ண வைக்கிறோன்றது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்சுவலாக. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் த பேசிக் லாஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டடி and it was done in dogs. So here as I already mentioned first slide la sonna mari UCS adhaadu unconditioned stimulus. So இதை கண்டிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி டாகை கண்டிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி here the unconditioned stimulus is the food. வெளிலேருந்து வர தூண்டுதல் அதுதான் வந்து ஃபுட். unconditioned response கண்டிஷன் ஆகாத ரெஸ்பான்ஸ். ஸோ ஸ்டிமுலஸ்ன்றது தூண்டுதல், அதுக்கு அந்த டாக் பண்ணுறது சலைவேட் பண்ணுறது, தட் இஸ் யூசிஆர். இதுவும் நம்ம அது வந்து நேச்சுரலாகவே அக்கர் ஆகுது. ஸோ அதனால தான் அன்கண்டிஷன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்கண்டிஷன்ட் ரெஸ்பான்சஸ் த டாக் இஸ் சலைவேட்டிங். அண்ட் ஹியர் த நியூட்ரல் ஸ்டிமுலஸ். So the neutral stimulus நம்ம introduce பண்ணுற போது there is no response as I already said, but வந்து ஒரு conditioned stimulus, that is a metronome ticking or the bell ringing brings a conditioned response after the conditioning. அந்த ட்ரைனிங் அந்த டாக்குக்கு கொடுத்த பின்னாடி ஃபுட்டை பார்த்தோன்னே அது எப்படி செலவேட் பண்ணுதோ அதே மாதிரி பெல்லை ரிங் பண்ணும்போது இல்லை அந்த மெட்ரோம் டிக் ஆகும்போது அந்த சலைவேஷன் நடக்கும் அந்த டாகில். So this occurs after the training of the dog or the conditioning of the dog. So the unconditioned response அதாவது UCR அப்படின்றது நம்ம ட்ரைனிங் ஆர் கண்டிஷனிங் அந்த டாகை பண்ண பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CR, that is a conditioned response. ஸோ ஒரு unconditioned response of salivation after the training or conditioning it will become a conditioned response. அதாவது இங்கே சலைவேஷன். ஸோ அது என்னவா வேணாலும் இருக்கலாம். இது வந்து டாகில் பண்ணனால இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்குது. இதே ஒரு கிளாஸும் என்விரான்மெண்ட்லேயும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ எந்த இடத்துல வேணாலும் இந்த நாலேஜ் இந்த பேஸ் ஐடியா வச்சுட்டு ஆஸ் அ டீச்சர் ட்ரெயினியாக ஒரு டீச்சராக யூ கேன் யூஸ் திஸ் கண்டிஷனிங் டெக்னிக். அண்ட் கம்மிங் டு த ஃபேஸஸ், ஃபஸ்ட்டு ஃபேஸ் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் பிஃபோர் கண்டிஷனிங். ஸோ பிஃபோர் கண்டிஷனிங் என்ன இருந்துச்சு? ஸோ பிஃபோர் கண்டிஷனிங் அந்த டாக் இருக்கும். ஸோ அந்த டாக் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் சலைவேட் ஆன் சீயிங் த ஃபுட். ஸோ ஹியர் ஸோ இட் வில் சலைவேட் அட் த ஃபுட். ஸோ ஹியர் ஃபுட் வில் கம். ஸோ it will salivate at the food and an unconditional stimulus, that is UCS, is paired with an unconditioned response முன்னாடி பார்த்த மாதிரி. So food salivation, that is the first stage before conditioning. அது நேச்சுரலாக அக்கர் ஆகிறது. ஃபுட்டை பார்த்தோன்னே டாக் வந்து சலைவேட் பண்ணுற ஒரு விஷயம், நேச்சுரலாக அக்கர் ஆகிற ஒரு விஷயம். அண்ட் ஃபேஸ் 2ல் டியூரிங் கண்டிஷனிங்கில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு நியூட்ரல் ஸ்டிமுலஸை இவான் பாவ்லோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அண்ட் இட் கேன் பி பெல் ரிங் பண்ணுறது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நியூட்ரல் ஸ்டிமுலஸ் பிகம்ஸ் த கண்டிஷன்ட் ஸ்டிமுலஸ். ஸோ இட் பிகம்ஸ் த கண்டிஷன் ஸ்டிமுலஸ் இன் திஸ் கண்டிஷனிங் ஆர் ட்ரைனிங். ஃபேஸ் 3ல் ஆஃப்டர் கண்டிஷனிங் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஸ்டிமுலஸ் it triggers the conditioned response of salivation. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் 1ல் அந்த டாக் வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிமுலஸ்க்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. அதுக்கப்புறம் நம்ம நியூட்ரலாக ஒரு ஸ்டிமுலஸ் கொடுத்த பின்னாடி அந்த வந்து நியூட்ரல் ஸ்டிமுலஸ் கண்டிஷன்டு ஸ்டிமுலஸாக மாறுது எப்போ ஒரு கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் வரும்போது. ஸோ பெல் ரிங் பண்ணாலுமே அதுக்கு தெரிஞ்சிருது அந்த டாகுக்கு ஃபுட்டு வரப்போகுதுன்னு. அதனால தான் நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த நியூட்ரல் ஸ்டிமுலஸை நம்ம எப்போ கொண்டு வரணும் அந்த டாக் முன்னாடினா ஃபுட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் நம்ம பெல் அடிக்கணும், இல்லை மெட்ரோமை டிக் பண்ண வைக்கணும். ஸோ அப்போ வந்து அந்த டாக் என்ன அந்த இடத்துல கற்றுக்குது அப்படின்னா இப்போ ஃபுட்டு வரப்போகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுட்டு கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற விஷயம் அதுக்கு தெரியுது. ஃபுட்டோட ஸ்மெல்லை வச்சு அது வந்து சலைவேட் பண்ணுற மாதிரி
அதை வந்து நம்ம புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்க வைக்கிறோம் அந்த டாகை, என்னென்னா ஃபுட்டு வந்து வரப்போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து இந்த கண்டிஷனிங். ஸோ அதனால தான் அந்த நியூட்ரல் ஸ்டிமுலஸை எப்பவுமே அந்த ஃபுட்டு அன்கண்டிஷன்டு அந்த ஸ்டிமுலஸ்க்கு முன்னாடி நம்ம வைக்கணும், ஜஸ்ட் பிஃபோர் ஷோயிங் த ஃபுட் டு த டாக். நெக்ஸ்ட் கம்மிங் டு த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் கண்டிஷனிங் பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இங்கே. அக்விசிஷன், ஸோ த டாக் அக்வர்ஸ், என்ன அதுக்கு புதுசாக இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இட் லேர்ன்ஸ் தட் இப்போ பெல் அடித்தாலும் மெட்ரோம் டிக் ஆனாலும் இந்த ஃபுட் வந்து வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ தட் இஸ் த டாக் ஹேஸ் அக்வர்ட் சம்திங், இட் ஹஸ் லேர்ன் சம்திங் நியூ, தட் இஸ் அக்விசிஷன். அண்ட் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா இந்த கற்றுக்கிட்ட ஒரு புது விஷயம் அது வந்து மறந்து போகிறது, டிஸப்பியர் ஆகுது, அதோட மெமரியிலேருந்து அதுக்கே ஃபர்கெட் பண்ணிடும் அதுவே, எக்ஸ்டிங்ஷன் அப்படின்றது. ஸோ அது இப்போ வந்து ஃபுட் பெல் அடித்தா அது வந்து சலைவேட் பண்ணாது அப்படின்னா அது மறந்துருச்சு, அது கற்றுக்கிட்ட அந்த விஷயத்தை அது மறந்துருச்சு அந்த டாக். அதே மாதிரி ஸ்பான்டேனியஸ் ரிக்கவரி அப்படின்றது ஒரு விஷயம். கொஞ்ச நாளாக நம்ம வந்து அது பெல் அடிக்காமல் இருந்திருப்போம், பட் திடீர்னு அது அந்த டாகுக்கு ஞாபகம் வந்து பெல் அடித்தாலே வந்து அது சலவேட் பண்ணும். ஸோ திடீர்னு அது ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி. ஸோ ஸ்பான்டேனியஸ் இஸ் சம்திங் அக்கர்ஸ் சடன்லி, ரைட்? ஸோ சடனாக வந்து அது ரெக்கவர் ஆகி அந்த கற்றுக்கிட்ட விஷயம் அதுக்கு ஞாபகம் வரும், தட் இஸ் ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி. அண்ட் ஜென்ரலைசேஷன் அப்படின்றது எல்லாத்தையும் ஜென்ரலைஸ் பண்ணிடும் அந்த டாக். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெல்லோட சவுண்டு மாதிரியே வேறு ஏதாவது சிமிலரான சவுண்டு கேட்கும் போதும் அது சலைவேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு பிரித்து பார்க்க தெரியாது. ஸோ தட் இஸ் ஜென்ரலைசேஷன். அண்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது இது நீங்கள் யூஸ் பண்ணுற அனிமலை பொறுத்து. இப்போ டாகால் பிரித்து பார்க்க முடியாது, பெல்லோட சவுண்டையும் பெல் மாதிரியே சிமிலரான சவுண்டு கேட்கும் போது பெல்லு தான் அப்படின்னு நினச்சிட்டு அது செலவேட் பண்ணும். டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது பிரித்து பார்க்க கூடிய தன்மை இருக்க அனிமலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பிரித்து பார்க்க தெரியும் அதுக்கு, பெல் இது பெல்லோட சவுண்டு இல்லை, இது வேறு ஏதோ சவுண்டு அப்படின்னு பிரித்து பார்க்க முடியும் அப்படின்னா தட் இஸ் டிஸ்கிரிமினேஷன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடிகிறது. ஸோ தட் இஸ் டிஸ்கிரிமினேஷன். ஸோ தீஸ் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஸோ that's it. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.